தீபிகா, டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக கூறப்படும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு விசாரணை இன்று நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணையை திடீரென சிபிஐக்கு மாற்ற முடியாது என்றும், அந்த வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்திய 41 குற்றச்சாட்டுகளின் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த 41 வழக்குகளின் நிலை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின்னர் தான் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க முடியும் என்றும், அதுவரை விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் உள்துறை செயலாளருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை தொடர்ந்த அந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன்படி 41 வழக்குகளின் நிலை குறித்து டாஸ்மாகில் முறைகேடுகள் நடந்ததாக தொடரப்பட்ட அந்த 41 வழக்குகளின் நிலை அறிக்கையை நீதிமன்றத்தில் 3 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தீபிகா.